திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள நடுவண் இணையமைச்சர் எல் முருகன், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இங்கிருந்து இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கை அதிகமாக சென்னைக்கு இன்னும் கூடுதலாக ஒரு ரயில் வேணும் என்பது, அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில் வேணும் என்பது, ஏற்கனவே இங்க ஒரு வந்தே பாரத் ரயில் கொடுக்கலாமா என்ற பரிசீலனை ரயில்வே போர்டில் பரிசீலனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இன்னும் அதிகமான பக்தர்கள் இங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 50,000 பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அடிப்படை சர்வேவும் நான் இன்னைக்கு பண்ண சொல்லியிருக்கேன். அது உடனடியாக ரயில்வே அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கிட்ட எடுத்து சொல்லி இந்த பகுதிக்கு நம் ரயில்வே திட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக என்னென்ன கொடுக்க முடியும். இந்த பட்ஜெட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நம்ம கொடுத்துருக்கிறோம். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இரட்டை பாதை மின்மயமாக்குதல் முழுமையாக வேலை முடிவடைந்திருக்கிறது. 100% மின்மயமாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது.